அன்பான மிதுன லக்னக்காரர்களை, நாங்க லக்னத்துல பிறந்துட்டோம், இந்த மிதுன லக்னத்துல பிறந்துட்டோம், எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி நீங்க கேட்கலாம். பொதுவா நிச்சயம் சொல்றேன், உங்க வாக்கு பலிதம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு மூலதனம். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்க கையெடுக்க முடியும். எப்பேற்பட்ட விஷயமும் முடியாத விஷயத்த உங்க கிட்ட கொடுத்தாலும் சீக்கிரமா குறுகிய காலத்துல முடிச்சு கொடுக்கக்கூடிய வல்லமை மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்டு. ரொம்ப கீர்த்தி பெற்றவர்கள், அதே நேரத்துல ஆசை கொண்டவர்கள். ஒரு பொது மேடையில டக்குன்னு ஏறுங்கன்னா ஏற பயப்படுவீங்க, ஏறிட்டீங்கன்னா இறங்கவே முடியாது, இறங்க விட மாட்டாங்க, உங்களை உயர்த்திடுவாங்க. இன்னைக்கு கலைத்துறையில, மிகப்பெரிய சினிமா இண்டஸ்ட்ரியில, மீடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு பிரம்மாண்டமாக இருப்பவர்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிக பிரம்மாண்டமாக இருப்பவர்கள் மிதுன லக்னக்காரர்கள் தான். அவங்க தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பெரிய விஐபி அவங்க தான் இருப்பாங்க. அவ்வளவு நல்ல திறமை, பேச்சு திறமை. கடவுள் எப்படி என்ன செய்வார்னு இவர்களுக்கு தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரங்களை எழுதக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேர் ஆச்சார அனுஷ்டானங்களை ரொம்ப பின்பற்றுபவர்களாக இருப்பாங்க. நேர்மறை எண்ணங்கள் அதிகம் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள், மனசாட்சிக்கு பயந்தவர்கள். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக எந்த விதமான ஒரு ஃப்ராடும் வரவே வராது. அப்படி ஃப்ராடு பண்ணா அவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ராடு பண்ண தெரியாது. என்ன சார் நடிக்க தெரியல, நீங்க இப்பதான் சொன்னீங்களே மீடியாவில் இருப்பாங்க அப்படின்னு. மீடியாவில் சினிஃபீல்ட்ல உண்மையா அந்த இடத்துல நடிப்பாங்க, போலியே நடிக்க தெரியாது. ஏப்பா சில பேர் படம் பார்ப்போம், என்னப்பா படம் பார்த்தியா, என்னமோ நடிக்கிறேன்ற பேர்ல வந்துட்டு போனாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை அழ வச்சிருவாங்க, அந்த கேரக்டராகவே உள்ள மாறிடுவாங்க. அந்த மாதிரி உண்மையை பேசக்கூடியவர்கள் இந்த மிதுன லக்னக்காரர்கள். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குறைந்தபட்ச ஆயுள் தான், அதாவது 70 to 75. ஏன்னா ரொம்ப ஸ்பீச் பேசுவாங்க, அப்போ ஆயுள் ஸ்பீச்சில் கம்மியாகும். அது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அப்போ ஆயுள் கம்மியாகும். ஆனால் முழுமையான ஆயுளை பெற்றவர்கள், எப்படி வாழ்ந்தமியா வரலாறு பெற்றமியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதான் மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னக்காரர்கள் 75 ஆண்டுகள் பரிபூர்ணமாக இருக்க முடியும். இந்த லக்னத்துக்கு சுப பார்வை பட்டுடுச்சுன்னா, இந்த லக்னத்தை ஒரு கிரகங்கள் சுப கிரகங்கள்லாம் போய் பார்த்துருச்சுன்னா கோடீஸ்வர யோகம், ராஜாதி ராஜ யோகம். நிச்சயம் விஐபி அந்தஸ்தில் இவங்க இருப்பாங்க. இந்த முன் சீட்ல உட்கார்றவங்க இவங்க வருவாங்க. இவங்களுடைய பிள்ளைங்களும் உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. இவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆசை பண்ணிட்டாங்கன்னா அதை நடத்திட்டு தான் உட்காருவாங்க. இவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் உட்காருவாங்க. லட்சக்கணக்கில் பணம் இவங்கள்ட்ட டிரான்சாக்ஷன் ஆகும். ஒரு காலகட்டம் 35-40 வயசு வரைக்கும் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட சார்னா 45 வயசுக்கு பிறகு பணத்திலேயே கொழிப்பாங்க. இதெல்லாம் கன்ஃபார்மா நடக்கும். மிதுன லக்னம் பராசக்தி அனுகிரகம் உள்ளவர்கள், ஒரு அம்பாள் துர்க்கைன்னு சொல்லுவாங்க, அந்த துர்க்கை அனுகிரகம் பெற்றவர்கள். அம்பாள் பரிபூர்ணமா இருப்பாங்க. இவர்களுக்கு நீல கலர், கவனமா இருங்க, ரொம்ப நீலக்கல் போடும்போது, நீல கலர் பயன்படுத்தும் போது கவனமா இருக்கணும். அது மாதிரி இந்த மிதுன லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆனா நீங்க நாளானிக்கு நடக்கிறது இன்னைக்கே நினைச்சுக்கின்னு இருப்பீங்க. உங்களுக்கு நடக்கும், கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, புத்திசாலித்தனத்தால செயல்படுத்துறீங்க. ஆனா அவசரம், அது என்ன அப்படி நடக்கும், என்ன பண்ணும் தெரியலையே அப்படின்னு இந்த இதயத்துக்கு அதிகமா ஒர்க் கொடுப்பீங்க. அப்புறமா இதயம் ஒரு அளவுக்கு தானே இயங்கணும், அது ஓவரா இயங்க வச்சிடக்கூடாது. இல்லை, இதயம் இல்லாதவர்கள்லாம் இன்னைக்கெல்லாம் 100 ஆண்டுகள் வாழ்றாங்க. நீங்க பரிபூர்ணமா இதயம் உள்ளவர், இதயம் உள்ளவர்கள். மற்றவங்க மனசாட்சிக்கு பயப்படுபவர்கள், பாவம் பார்க்கிறவங்க. அப்ப நீங்களும் என்ன நல்லா வாழலாமே. ஆனா இதய பிராபம் வருவதற்கு ஓவர் திங்கிங்
வேண்டாம். ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உடனே போய் லாக் ஆயிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆப்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இந்த ஆப்பை தேடி போய் உட்காந்துக்கிறான்ப்பா அப்படின்னு பாருங்க. இது மிதுன லக்னத்தில் வரும். ஏன் ஒரு நாள் நீயே நிம்மதியா இருக்க மாட்டியா? ஐயா ஏயா தேடி எல்லாத்துக்கும் போற? உன்னை தேடி வரதையே நீ சந்திக்க முடியல, இதையே நீயா யோசிக்கிற அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால மிதுன லக்னக்காரர்கள் தேவையில்லாத விஷயத்துல ரொம்ப இறங்காதீங்க. கடவுள் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் செய்கிறார். இந்த மிதுன லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெருப்புல கவனமா இருங்க, நீரில் கவனமா இருங்க. முக்கியமா நீச்சல் கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா மிதுன லக்னக்காரர்களுக்கு நீச்சல் தெரியாது. இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நீச்சல் ப்ராப்ளம் ஏற்படும், தண்ணி ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அதே நேரத்தில் நீச்சல் அறகுறைய கற்றுக்காதீங்க ப்ளீஸ், வேண்டாம். அதே மாதிரி சில விரோதிகள் அவ்வப்போது ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி விரோதிகள்னா யாராவது ஒருத்தன் விபரீதம் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த சேட்டை மூட்டை செவ்வாய் எல்லாம் நமக்கு எதிரியாக இருக்கும். செய்வனை வைக்கிறவன் கோளாறு பண்ணுறவங்களாம் நமக்கு முதல்ல எகெயின்ஸ்டாக இருப்பான். அதனால் யார் வாயிலையும் உழுந்துடாதீங்க. ஏதாவது இந்த மந்திரவாதி மாந்திரிகம் பண்ணுறவங்க, செய்வனை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இவங்கெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு செய்வனை பண்ணுறதுக்கு தயார் பண்ணுவாங்க. உங்களை அப்படியே இயக்க விடாம தடுப்பாங்க. அதனால என்னன்னா துஷ்டர்களை கண்டால் தூர விலக வேண்டும் மிதுன லக்னக்காரர்கள். இதுல தெளிவா இருங்க, கான்பிடென்டா இருங்க. நான் தான் சொல்லுவேன், கண்ணு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். கண்டிப்பா கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மிதுன லக்னக்காரர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. தேவையில்லாத திங்கிங், அடிக்கடி மூட்டு வலி, உங்களுக்கு வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒத்துக்காது. ஒரு வயசு வரைக்கும் ஒத்துக்கும், 45 வயசுக்கு பிறகு ரொம்ப கவனமா இருக்கும். அப்புறமா ஒரு சின்னதா ஒரு பீஸ் தாங்க நான் பஜ்ஜி சாப்பிட்டேன் அப்படின்னா சாயந்தரம் வலிக்குதுப்பா அப்படி சொல்லணும். அதனால எல்லாம் தேவையில்லாத விஷயம். அது மாதிரி இரவுல தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். இரவு படுத்தா தூக்கம் வராது, இரவுல தான் கால் வலி வரும், இரவு தான் பிரச்சனை மிதுன லக்னக்காரர்களுக்கு. அந்த இரவை எப்படா தாண்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சில பேர்லாம் மாத்திரை போட்டுட்டு தூங்குறவங்களாம் இருப்பாங்க. அது மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க, வேண்டாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டு உடனே மாத்தி பேசவும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பதட்டம். மாத்தி பேசுறவங்க கிடையாது. ஒரு விஷயத்தை பேசிட்டு அது எல்லாருக்கும் ஃபேவரா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்ப ஃபேவரா இல்லைன்னா அது மாத்தி பேசுற மாதிரி வரும். தெளிவா முடிவெடுங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அது 2 தடவை நீங்க டெலீட் பண்ணிட்டு தான் நீங்க அனுப்பணும். இல்லைன்னா ஒரு தடவை வாட்ஸ்அப்ல எழுதி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை ஒரு தடவை உங்களுக்கே சென்ட் பண்ணி பார்த்து அது கரெக்டா இருக்கான்னு பார்த்து திருப்பி அடுத்தவங்களுக்கு அனுப்புங்க, ரொம்ப பெஸ்ட். இல்லைன்னா ஒரு செய்தியை 10 செய்தியா கொடுப்பீங்க. ரொம்ப கவனமா இருங்க, சரியா? மிதுன லக்னக்காரர்களே, காரியத்தில் ரொம்ப கண்ணா இருப்பீங்க. உங்களுடைய விஷயங்கள் பித்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமா இருங்க. ரொம்ப காஃபிலாம் ரொம்ப சாப்பிடாதீங்க, சுகர் பார்த்துருங்க மிதுன லக்னக்காரர்கள். இந்த மிதுன லக்னக்காரர்கள் காரியவாதிகள். உங்களுக்கு என்ன கடவுளோ உங்க பக்கத்துல உங்க சொந்தக்காரங்க உங்களை நம்பினா போதும், எப்பேற்பட்ட முடியாத விஷயத்தையும் உங்களால முடிச்சு கொடுப்பீங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் நம்மளை நம்ப மாட்டாங்க, நம்ப வைக்கணும், அதான் வேலை. மிதுன லக்னக்காரர்களே, ஓப்பனா சொல்ல போனா கடவுள் உங்களுக்கு ரொம்ப சுமையை கொடுக்க மாட்டார், ஆனா நீங்களே சுமையை அதிகமா ஏத்திப்பீங்க. இந்த உலகத்துல எல்லாரையும் முழுமையா நம்பாதீங்க. அதே நேரத்துல எல்லாரையும் அவசரப்படுத்தாதீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஃப்ராடாவே அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை பார்த்தா ஒரு பேச்சு, நீங்க போனா ஒரு பேச்சுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. காரியம் தடைப்படும். சில உறவுகளே உங்களை எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்கும். நீங்க தான் பேசியிருப்பீங்கன்னு உங்களை தப்பா அசம்ஷன் பண்ணி உங்க மேல அவப்பெயர்கள் ஏற்படுத்துவாங்க. ஆனா நீங்க அப்படிலாம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால மிதுன லக்னக்காரர்கள் உறவுகள் இடத்துலையும் நண்பர்கள் இடத்துலையும் கவனமாக இருக்கணும். உங்க வாய் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. உங்க வாய் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும். அதனால நல்ல வார்த்தைகளை யாருக்கு தேவையோ அதை மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாதவங்களுக்கு அட்வைஸ் கூட பண்ணாதீங்க. மீடியா சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க பக்காவா வருவீங்க. தனித்து பிளான் போடுங்க, தனித்து செயல்படுங்க. உங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும், நல்ல மாற்றம் ஏற்படும். நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர், துர்க்கை, இந்த 2 சுவாமி மிதுன லக்னக்காரர்கள் எடுத்துக்க. இந்த லக்னாதிபதி வலு பெற்று உங்க வாழ்க்கையை புத்திசாலித்தனமா கூர்மையா உயர்த்துவார். இந்த லக்னத்தை சுபகிரகங்கள் பார்வைப்படணும். லக்னத்துக்கு அதிபதி கெட்டு போயிடக்கூடாது. முக்கியமா மிதுன லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதி புதன் போய் மீனத்துல உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டா நம்ம நிறைய பிளான் பண்ணணும். ஓகே, வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.
மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள் நிச்சயம் விஐபி ஆகக்கூடியவர்கள். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.